நீங்கள் லைஃப்பில் என்னவாக விரும்புகிறீங்க? உங்களோட ஆம்பிஷன் என்ன? அப்படிங்கிறது தான் எங்கள் டீச்சர் எங்களை கேட்ட ஒரே ஒரு கொஷின். ஒரு 9 வயசில் 4வது படிக்கும்போது இந்த கொஷின் வந்து எங்கள் கிளாஸில் கேட்டவுடனே எங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் சத்தமாக பேசிகிட்டு இருந்த கிளாஸ் எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. ஐ எம் அபிராமன் ராமநாதன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் அகாடமிக்ஸ். வி ஆர் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட் அண்ட் ரெக்ரூட்டர். இந்த கொஷினுக்கு ஏன் எங்களுக்கு ஆன்சர் தெரில, ஏன் சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, நாங்களோ இல்லை எங்கள் பேரண்ட்டோ எங்கள் என்விரான்மெண்ட்டோ இதை பற்றி ஒரு நாள் கூட நாங்கள் நினச்சி பார்த்ததே கிடையவே கிடையாது. அஸ் எ ஸ்டூடெண்ட் என்னோடய வேலை என்னென்னா, காலையில் ஸ்கூல் போக வேண்டியது, படிக்க வேண்டியது, மார்க் எடுக்க வேண்டியது, ரேங்க் கார்டு எடுத்துன்னு வர வேண்டியது, அம்மாட்ட கொடுக்க வேண்டியது. எதுக்காக படிக்கிறோம் எனக்கும் தெரியவே தெரியாது. ஓகேவா? 2வது, எங்கள் பேரண்ட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, என் கிளாஸில் இருக்கிற நிறைய பேரண்ட்டுக்கு என்னோடய பேரண்ட்டும் சேர்த்து நாங்கள் படிக்கணும், நிறையா மார்க் வாங்கணும், ஒரு கம்பெனியில் போய் செலக்ட் ஆகணும், அவங்க பணம் கொடுப்பாங்க, நாங்கள் வாங்கி வச்சோம். தட் இஸ் திங். இதை தவிர வேறு எதுவுமே யாருக்குமே தெரியவே தெரியாது. அதனால் என்னன்னா, நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு யாருக்குமே எதுக்குமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் என்ன பண்ணால், ஒவ்வொருத்தவங்களும் எழுந்து ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லுங்கன்னா கேட்டு வரும்போது நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபஷன் என்னென்னா டாக்டர் ஆகணும் அவ்வளோதான். ஸோ சில பேருக்குலாம் சொல்ல தெரியல, ரொம்ப நேரம் பேசாமலே நின்றுட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. நாங்கள் கேட்டோம், சரி நீங்கள் உங்களோட கோல் என்ன? நீங்கள் வந்து இப்போ டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னும்போது அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க. எல்லா டீச்சருக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம், இந்த நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் டீச் பண்ணுறேன், இதில் நிறைய பேர் பெரிய ஆளாக வர போகிறீங்க, அப்போ என்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு தடவை என்னை பற்றி பேசணும். அது இந்த டீச்சர் எங்களை வந்து உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதுமானது. அதுதான் எல்லா டீச்சருக்கும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த டீச்சர் வந்து என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்குது, அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு லெக்சராக என்னோடய பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கலாம் புரிஞ்சுது. நான் ரீசெண்ட் டேஸில் ஓகே நம்ம லைஃப் பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நான் அப்போ தான் யோசித்தேன், நம்மளோட என்விரான்மெண்ட்டோ, நம்ம இருக்கிற இடமோ, நம்மளோட பேரண்ட்டோ, ஸ்டடி சிஸ்டமோ எதுவுமே நம்ம வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு எதை ஒரு தடையுமே கிடையாது. நமக்கு தேவையானது ஒன்று தான், ஒரு கோல். அந்த கோலோட ரோட் மேப், அதுக்கான கைடன்ஸ். தட்ஸ் இட். ஸோ இதுதான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணேன்னா, அகாடமிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு ஜஸ்ட் ஐ நீட் அ ஜாப் இன் ஐடி ஆர் உங்களோட என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கரெக்டான என்ன ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். அதனுடைய சிலபஸ் என்ன, டாபிக்ஸ் என்ன, எல்லாத்தையும் அதுவே கொடுத்துரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆகிடுவாங்க. இப்போ ஏஐ வேர்ல்டில் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத யாருக்கும் ஜாப் நிறைய கிடையவே கிடையாது. ஓகேவா? தட் இஸ் அ திங். ஸோ அந்த மேம் பேர் வந்து பிரேமா தமிழ்ச்செல்வி. அவங்களை நான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் மேம். பாய் பாய்.